வணக்கம். இன்னைக்கு பொது தமிழ் பகுதியில் ஐவகை நிலங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. மேலும் பொது தமிழ் இலக்கணம் பகுதியை சார்ந்த போட்டித் தேர்வுகளுக்கான குறிப்புகள், பாடக்குறிப்புகள் நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு வியூஸ் பார்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். சரி, வாங்க இன்றைக்கி நம்மளுடைய வீடியோக்கு போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நிலம் ஐவகைப்படும், ஐவகை நிலங்கள். அதில் முதல்ல ஐவகை நிலங்கள் அப்படின்னாலே நமக்கு குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்றது நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். அதே நேரத்தில் இதில் குறிஞ்சி அப்படின்னும் பொழுதே நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா மலையும் மலை சார்ந்த இடமும். அதாவது குறிஞ்சி அப்படின்னும்போது குறிஞ்சி மலர், அதை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே சரி. மலர், குறிஞ்சி மலர் எங்கே இருக்குன்னா மலைப்பகுதியில் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நம்ம குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடங்களில் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்தது முல்லை. முல்லை காடு சார்ந்த இடமும். ஸோ முல்லை மலர் அப்படின்னும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா இந்த காடுகள் இந்த மாதிரியான இடத்துல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதே அல்லது உங்களுக்கு இது இன்னும் எளிமையாக சொல்லணும்னா முல்லை அப்படின்றத முயல் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது முல்லை முயல், முயல் எங்கே இருக்குன்னா காட்டுப்பகுதியில் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் நம்ம காடு சார்ந்த இடம் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்தது மருதம் அப்படின்னும் பொழுது வயலும் வயல் சார்ந்த இடம். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மருதம் அப்படின்னா மருதன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மருதன் அப்படின்றது ஒரு மனிதன் எங்கே இருப்பான்? மருதன் பார்த்தோம்னா விவசாயம் பண்ணுறவனா இருப்பான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ஒரு விவசாயி வயல் சார்ந்த இடத்துல இருப்பான் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து நெய்தல். இங்கே நெய்தல் அப்படின்னும் பொழுது என்ன அப்படின்னும் பொழுது கடலும் கடல் சார்ந்த இடமும். ஸோ இங்கே நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நெய்தல் அப்படின்போது தல் அப்படின்றது இல்லையா. ஸோ படகை தள்ளு அப்படின்னு ஞாபகம் வச்சுன்னா படகு அப்படின்னா கடலும் கடல் சார்ந்த இடமும் அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பாலை அப்படின்னும் பொழுது மணலும் மணல் சார்ந்த இடம். பாலைவனத்தை நம்ம ஈஸியாக சொல்லலாம், பாலை அப்படின்னாலே மணல் தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இதை ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ குறிஞ்சி அப்படின்னும் பொழுது மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை அப்படின்னா காடு சார்ந்த இடமும், மருதம் அப்படின்னா வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும், பாலை மணலும் மணல் சார்ந்த இடமும் அப்படின்றத நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். மேலும் நம்ம நிறைய பாடக்குறிப்பை பார்க்க போகிறோம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.